ஆனந்த பாக்கியம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. மனமகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, கர்த்தரை துதித்து கொண்டிரு. அப்பொழுது கர்த்தர் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். சிறு குழந்தை தன் தாயின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எதற்கெடுத்தாலும் அழுகிறது. ஆனால் பிள்ளை வளர்ந்து விவரம் தெரிந்த பிறகு எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டே இருந்தால் பெற்றோருக்கு கோபம்தான் வரும். அதுபோல் நாமும் சில காரியங்களுக்காக வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்துவது இயல்பு. நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு போராடி ஜெபித்தால் அவர் நமது பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து நம்மை இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து தங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்தி எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். 1 சாமுவேல் 1 எல்கனாவின் மனைவி அன்னாளுக்கு குழந்தை இல்லாததால் பல ஆண்டுகள் அழுதாள். ஆனால் ஒரு நாள் அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. பொருத்தனையின் மகன் சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, அதுபோல் நம்முடைய பாரங்கள், கவலைகள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்மை கேட்டருளுவார். நாம் கர்த்தரை துதிக்கும்போது இரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம் கூடாரத்தை நிரப்பும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சகாயராகிய அவர் நம்மை நெகிழவிடாமலும் கைவிடாமலும் காத்து கொள்வார். அல்லேலூயா. ஜெப குறிப்புகள். ஈரானை தொடர்ந்து கியூபா மற்றும் கிரீன்லாந்தை தன்னிச்சையாக மிரட்டி வரும் அமெரிக்காவின் செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட, சத்தீஸ்கரில் நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ள தேவாலயங்கள் திறக்கப்பட, திருச்சி பணித்தளம் புனிதா என்ற சகோதரிக்கு உப்பு சத்து குறைபாடு குணமாக, நம் சிறுவர் முகாமில் கலந்து கொண்ட பிள்ளைகள் உள்ளத்தில் கர்த்தரின் வார்த்தை கிரியை செய்ய.